ஸோ இந்த மாதிரி டெய்லியும் வந்து என் வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் தேதி ஒரு வீடியோ போடுறேன் யூடியூப்பில். அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து டெய்லி வந்து போஸ்ட் போடுறேன். லைக் வந்து காலைல 8 மணிக்கு எழுந்திரிச்சேன், வேலைக்கு போனேன், மீட்டிங் பண்ணேன், இங்கே வந்தேன், காஃபி குடித்தேன், பிஸ்கெட் சாப்பிட்டேன், அப்புறம் இது பண்ணேன், அது பண்ணேன், ஜிம்முக்கு போனேன், ஒர்க் அவுட் பண்ணேன், அது இதுன்னு சொல்லிட்டு 3 நாள் போஸ்ட் போடுறேன். 2 நாள் கெரசல் மாதிரி போட்டேன், 3 நாள் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டேன் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அதை போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி ஏன்னா அதில் போட முடியல. ஏன்னா நான் இன்றைக்கி ஃபோட்டோவே எடுக்கிறேன். என்னோடய ஸ்க்ரீன் டைமே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 38 நிமிஷம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில எனக்கு. நேற்று நைட்டு வந்து ஒரு மாதிரி நிறைய தாட் என் மைண்டில் ஓடிட்டுருச்சு. நான் ஃபோனே எடுக்கல. நைட் 12 o'clockலாம் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். யூஸ்வலாக 1 o'clock 2 o'clock வரைக்குமே நான் அன்னையில் தான் இருப்பேன். மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எதனா ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நேற்றுக்கெலாம் 12 o'clockே ஃபோனை தூக்கி வச்சுட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். தூங்க போயிட்டேன். அதுக்கப்புறம் மைண்ட் நிறைய தாட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நைட்டே வந்து வேலைக்கு கொஞ்சம் 1 hour லேட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போஸ்ட் போட்டேன். குரூப்பில் மெசேஜ் போட்டேன். அதுக்கப்புறம் காலைல 9:45 தான் என்னால் எந்திரிக்க முடிஞ்சதுன்னா அப்போ தான் ஃபோன் எடுத்து பார்த்தேன். ஐ வாஸ் லைக் கண்டிப்பாக இப்போ போக முடியாது. அதுவும் 10:20 10:15 மாதிரி போனோன்னா அதுக்கப்புறம் திருப்பி லேட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 11 o'clock வரேன்னு சொல்லிட்டேன். 11 o'clock போனேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 o'clock போனேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே ஒரு 10 நிமிஷம் இடிச்சிருச்சு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஜேர்னல் வச்சுருந்தேன். நாளைக்கு நைட்டே சைக்கிளில் செயின் கழட்டுருச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த ஜேர்னலை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். திருப்பி அது ரோட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி எடுக்கிறதுக்காக திருப்பி 5 நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது 11:15 அந்த ரேஞ்சில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். எஸ்டர்டே நைட் வந்து ஒரு வீடியோ முடிச்சேன்னு சொன்னேன்னா அந்த வீடியோ வந்து கரெக்ஷன்ஸ் இருந்துச்சா, அந்த கரெக்ஷன்ஸில் வந்து வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளைண்ட் சொல்லியிருந்தாரு. அந்த வாய்ஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அடிச்சு கொடுத்துட்டேன். ஆனால் மெயினாக ஒரு விஷயம் அது நைட்டு பேசியிருந்தோம். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அது பண்ணுறதுக்கு மறந்துட்டு ஏன் மறந்துன்றது சத்தியமாக எனக்கு ஐடியாவே கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு லஞ்ச் முடிச்சுட்டு வந்தேன். லஞ்ச் ஒரு 45 minutes அந்த ரேஞ்ச் ஆச்சு. எனக்கு 1:15 போயிட்டு 1:45 வந்துட்டேன் நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங் 1:50 வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். இட்ஸ் வாஸ் கோயிங் லைக் வந்து ஒரு ஆஃப்டர் மூவி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லைக் குஜராத்தில் போய்ட்டு அந்த கிளைண்ட் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் சரி ஆஃப்டர் மூவி பண்ணோம். ஆக்சுவலி அது என் வேலை கிடையாது, அது நான் பண்ணுற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சில எஃபெக்ட்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதால நான் ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட். அண்ட் அதையும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். சீக்கிரம் காலையில் லேட்டாக வந்தனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. 7 o'clock அந்த ரேஞ்ச் 7:45 ஆச்சு. நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். நான் ஒரு 2 o'clock 3 o'clock இருக்குன்றப்ப எனக்கு டர்ஃப் போட்டிருந்தாங்க. சரி டர்ஃப் விளாட போகலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ நான் 9 o'clock டர்ஃப் புக் பண்ணியிருந்தேன். பட் வந்து அங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 8:30 நீங்கள் வந்துருங்கப்பா அப்படின்ட்டாங்க. 8:30 போயிட்டோம். 8:30 போய் டர்ஃப் ஆடுறோம். அங்கேயும் 1.5 மணி நேரம் விளாட விட்டாங்க. அங்கேயும் விளாண்டான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி விளாண்ட மாதிரி டர்ஃப் விளாண்டதே கிடையாது. வார முதல் பால் அவுட்டு, பவுலிங் போட்டு பொழக்கிறானுங்க. இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி போச்சு. மாதிரி மட்டமான இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த சேலஞ்சு கன்டினியூ பண்ணுமா அப்படின்ற மைண்ட் வந்து எனக்கு வந்து விளாடும் போது தோணாச்சு. என்னென்னா லைக் எதுக்கு பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா என்னால் என்னை ருட்டீனை பிரேக் பண்ணி என்னை மாற்றிக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக இதெல்லாம் பாதிக்கப்படுது. அது வந்து என்னால் எதுவுமே சொல்ல முடியல. இப்போ தான் பிரச்சனை. ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் லைக் என்ன சொல்கிறது, நான் வந்து எல்லா டைமுமே அட்டெம்ப்ட் எடுப்பேன். லைக் வந்து இது பண்ணணும் ஒன்று மாற்றிக்கணும் அப்படின்னு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்றுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணல. இன்றைக்கி ஸ்க்ரீன் டைம்லாம் ரொம்ப கம்மி. லைக் இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் டைம் இருந்ததே கிடையாது. அதுவும் மெயினான டேஸில் ஃபோன் இல்லாமல் வந்து நல்லா இருந்திருக்கேன். ஆனால் ஃபோன் கையில் வச்சுட்டு இவ்வளோ கம்மியாக நான் யூஸ் பண்ணது கிடையாது. இன்றைக்கி எனக்கு ஸ்க்ரீனே ஐ வாண்ட் டு ஹேட் த ஸ்க்ரீன் அப்படின்னு நான் மைண்ட் செட். இப்போ நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணால் படுத்துருவேன். நான் எதுவுமே பண்ணக்கூட மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ எனக்கு இப்போ என்னென்னா இந்த சேலஞ்சு கன்டினியூ பண்ணியே ஆகணுமா? லைக் வந்து எனக்கு என்ன ஐடியாவே கிடையாது. ஏன்னா இதை பண்ணுறதே ஒரு மாதிரி வெறியாகுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐ ஆக்சுவலி வாண்ட் டு பி கான்டென்ட் கிரியேட்டர். எனக்கு வந்து பேசப்படினா அது இன்னைக்கு கூட காலைல குளிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் சில தாட்ஸ்லாம் வந்துச்சு, சில கான்டென்ட்லாம் வந்துச்சு. அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுறாருல, ஸோ நம்ம அவரை பற்றிலாம் பேசணும்னு நினச்சி வச்சுருக்கேன். இன்னும் சில லிங்க்டின்ல சில தாட்ஸ் இருந்துச்சு. நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் டெய்லி நைட் குளிக்கிறப்ப ஆக்சுவலி அது வந்து ஒரு நியூ ஹேபிட் ஆட் பண்ணிக்கிட்டேன். குளிக்கலாமா நியூ ஹேபிட் அப்படின்னு யோசிக்கிறேன். லைக் ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ குளிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக 2 டைம் ப்ரஷ் பண்ணுறேன். இது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த லாஸ்ட் 4 days வந்து 2 டைம் ப்ரஷ் பண்ணுறேங்க ஆக்சுவலி. ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன ஹேபிட்ஸாக ஆட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஆல்சோ
கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கேன். லைக் நான் வந்து இந்த வீக் ஆல்மோஸ்ட் ட்ரெஸ்ஸுக்குன்னு சில விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த போட்டிருக்க சட்டை கூட புதுசு தான் ஆக்சுவலி. அரௌண்ட் 320 300 சம்திங் வந்துச்சு. இது வந்து 900க்கு 3 ஓவர் சைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பெருசாக குவாலிட்டியில் பட் ஃபைன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹெச்எம்ல கூட 2 விஷயம், ஒரு பேண்ட்டும் அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் ஒரு பேண்ட் பார்த்தோம், 2000 சொல்லிட்டு பேண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த பேண்ட்டை வந்து ஒரு மாதிரி பிடிச்சி போச்சு. ஸோ அதையும் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஷர்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 3 டிஷர்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான். எல்லாமே நானும் மாற்றணும்னு போயிட்டுருக்கேன். ஆனால் சில விஷயங்கள் நடுவில் வந்து நம்ம பிரேக் போட வைக்கிறப்ப வந்து சம்டைம் வந்து கடுப்பாக இருக்கும். லைக் வந்து இன்றைக்கெலாம் லெஃப்ட் சைடு இப்போ கூட பயங்கரமாக தலைவலிக்குது ஆக்சுவலி. என்னால் வாட் டு எக்ஸ்பிளைன். எனக்கு வந்து பண்ணுற வேலை பிடிக்கலையா, இல்லை பண்ணுற வேலை பார்க்குற இடம் பிடிக்கலையா, இல்லை நான் என் மேலே பிரச்சனையா, இல்லை யார் மேலே பிரச்சனை, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேது. லைக் வந்து தட் ஷுட் பி சம்திங் தட் உங்களால் எவிடெண்ட்டாக தெரியணும்ல. இன்றைக்கி இதுதான் நடந்திருக்கு, இன்றைக்கி இதுதான் பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம இதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் எடுக்கிறோம், இல்லை வந்து நம்ம நியூட்ரல், இன்றைக்கி வந்து டே நியூட்ரலா, இல்லை வந்து பாசிட்டிவா, இல்லை நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நமக்கே ஃபீல் ஆகும்ல. எனக்கு வந்து எதுவுமே ஃபீல் ஆக மாட்டுது. அது பாசிட்டிவ்னு சொல்ல முடியல, நெகட்டிவ்னு சொல்ல முடியல, நியூட்ரல்னு சொல்ல முடியல. ஏன்னா எதனா ஒன்று வந்துடுது. பாசிட்டிவாக எடுக்கலான்னு போனால் அடியை போட்டு உட்கார வைப்போம் அப்படின்ற மாதிரி எதனா ஒன்று வந்துடுது. ஸோ இட்ஸ் மேக்கிங் மீ வெரி காம்ப்ளெக்ஸ். லைக் லாஸ்ட் 2 monthsலேருந்து இப்போ தான் லைக் எல்லாமே மாற்றலாம். என்னது இது காடு மோடு அப்படின்ற மாதிரி கம்பேக்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். நான் தெரில, நான் இதுக்கப்புறம் இது பண்ணுவேனா சேலஞ்ச் அப்படின்னு தெரில. மேபி இன்றைக்கி ஒரு டே ஆஃப் எடுக்கலான் இருக்கேன். மேபி டே 5 ஐ வில் கம் பேக். டே 4 நத்திங். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் போட போகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நோட்ஸில் எழுதி ஒரு போஸ்ட் போடலான் இருக்கேன். அவள் தான் புலம்புன மாதிரி இருக்கும். புலம்புறது தான் இருக்குது ஆக்சுவலி. எனக்கு வந்து இங்கே யாராவது பெங்களூரில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, நாளைக்கு வந்து எங்கேயாவது வந்து வெளியே போகிறது, ஏதாவது ஃபன் பண்ணுறது, எனக்கு விட்டால் நான் போகுது. நான் வந்து ஒர்க் ஹவர்ஸ் தாண்டி நான் வந்து வெளியே எங்கேயாவது போகணும். எனக்கு வந்து மைண்ட் இஸ் ஃபக்ட் அப் வித் ஸ்க்ரீன் ஆக்சுவலி. இங்கே ஆஃபீஸ்லேயே ஸ்க்ரீனு, இங்கே ஃபோனும் ஸ்க்ரீனு, எல்லாத்தையும் ஸ்க்ரீனை பார்த்து எனக்கு அந்த பார்த்தாலே வெறியாது. இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலே வெறியாது எனக்கு இப்போல்லாம். அதுவும் நைட்டு 11 மணிக்கு மேலே வந்து ரீல் வரும் பாருங்கள். எப்பா சாமி, நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் பாருங்க பண்ணுற விஷயம் இருக்குது. ஸோ ஒரு பெரிய வந்து புலம்பல் பாட்டை பாடிவிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் இட்ஸ் வெரி ஹார்ட் திங் டு டெல் அண்ட் எவ்ரி திங். பட் எண்ட் ஆஃப் த டே I am just learning a lot of things. I am just improving a lot of things, and I hope it will end in a very good note. நான் வந்து ஒரே விஷயம் மட்டும் பண்ணவே மாட்டேன் லைஃப்பில். லாஸ்ட்டு கொஞ்சம் நாளாகவே இம்பல்சிவ் டிசிஷன்ஸ், லைக் வந்து நினச்சோம் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப நாளாக நான் பண்ணுற ஆள் கிடையாது. ஆனால் எனக்கு பேக் ஆஃப் மைண்டில் ஒரு தாட் போயிட்டே இருக்குது. அதை பேசாமல் பண்ணிடலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த்ரீ யுவர் பீஸ் மேட்டர்ஸ் மோஸ்ட் தென் எனிதிங் எல்ஸ். உங்கள்கிட்ட 1,00,000 கையில் கொடுத்து மாதம் 1,00,000 கொடுத்து வேலை பாருப்பா, ஆனால் உனக்கு வந்து சம்டைம் வந்து அதில் உன் பீஸ் அடி வாங்குது அப்படின்னா அது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் திங் எவர் யூ கேன் ஃபேஸ் இன் யர் லைஃப். தட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீஸ் அண்ட் ப்ரெஷர். ப்ரெஷர் இருக்கலாம் லைஃப்பில், வந்து ப்ரெஷர் இருக்கணும், இருந்தே ஆகணும். நானும் ப்ரெஷர்லாம் வாழ்கிறேன். 19 வயசில் ஒருத்தன் வந்து தேவையில்லாமல் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ப்ரெஷர் தலைக்கு மேலே போட்டு வைக்கிறதுன்றதுலாம் தேவையில்லாத வேட்டர். லைக் என் ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் பேசவே மாட்டேன். லாஸ்ட் வீக் வந்து இந்த மந்த் எங்கள் அக்காவுக்கு பர்த்டே, எங்கள் அக்காவுக்கு பர்த்டே விஷ் கூட பண்ணல. எங்கள் வீட்டிலலாம் நான் பேசவே கிடையாது ஆக்சுவலி. இது வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து பெருமைப்படுற விஷயம் கிடையாது. பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் டூ டிபெண்ட் ஆன் மை பேரண்ட்ஸ்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சில விஷயங்களை பேலன்ஸ் கேட்க வேண்டியது இருக்குது, சில விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கனால அந்த ஒரு எமோஷனலி சரி எதுவுமே சரி நான் வீட்டில் கூட எங்கள் அம்மா 2 நாள் எங்கள் அம்மா கூட பேசல. ஸோ இட்ஸ் திங் லைக் இவ்வளோ ரிஸ்க்கை எடுத்து பண்ணுறப்ப ப்ரெஷர் ஃபைன், எனி ப்ரெஷர் ஐ லவ் டு டேக் இட். லைக் ஐம் அ ஃபேன் ஆஃப் விராட் கோலி ஆஃப்கோர்ஸ். லைக் ஹீல் டேக், என்ன சொல்கிறது, அந்த ப்ரெஷர் வந்து பிடிக்கும் எனக்கு. பீப்புள் சே ஆஃப்கோர்ஸ் ப்ரெஷர் இஸ் அ ப்ரிவிலேஜ், பட் அந்த பீஸ் அடி வாங்குது அப்படின்றப்ப வெறி ஆகுது எனக்கு லிட்டரலி. லைக் வந்து அது 1 இல்லை 2 இல்லை 3 டைம்ஸ் வாட் எவர் இட் இஸ். சம்டைம்ஸ் நம்ம மேலே பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அந்த எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வேர்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல. லைக் இன்னைக்கு டஃப் முடிச்சு வரும்போது கூட கண்டென்ட் லைட்டாக ஐ வாஸ் இன் டியர்ஸ். ஸோ
எனக்கு இது நான் வந்து என்ன பேசி வச்சிருக்கேன் என்ன ஒளி வச்சிருக்கேன்னு தெரியல. பட் நான் சும்மா போட போகிறேன். ஏன்னா எப்படி வியூஸ் போகாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். இப்போ அக்கௌண்ட் இஷ்டம் தான் பாருங்கள். இல்லாட்டி அஃப்கோர்ஸ் இவ்வளோ தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தராக தான் இருக்கணும். இல்லை nobody would have watched this 10 minutes someone just ranting about himself. So yeah, I'll give a comeback. Of course அந்த சேலஞ்ச் இந்த நிற்காது. நான் வந்து ஐ திங்க் ஐ டுக் ஆஃப் டுடே டுமாரோ. ஸோ எதனா ஏதாவது புது பீப்புளை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் சம்வன் நியர் பெங்களூர், ஐ ரியலி வாண்ட் டு மீட் யூ டுமாரோ. ஐ வாண்ட் ஹேவ் சம் டைம். எதனா டீக்கோ லஞ்சுக்கோ இல்லை வந்து டின்னருக்கோ போகலாம். சண்டேனா கூட பிரச்சனை கிடையாது. சண்டே ஆனால் அஃப்கோர்ஸ் ஐ கான்ட் கம் ஃபார் என்ன சொல்கிறது மார்னிங் ஸ்லாட்னால இருக்காது, சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ அது தவிர உங்களால் மீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஸோ அஃப்கோர்ஸ் தட்ஸ் இட் டுடே ஆக்சுவலி. டேக் கேர், லவ் யூ கைஸ். வீடியோ தெரிவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிகள் பல. அண்ட் என்ன மாதிரி கான்டென்ட்ஸ் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் ஆக்சுவலி. லைக் வந்து ஸ்டோரிஸ்ன்னு சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கே வந்து. அஃப்கோர்ஸ் சம்மன் டுக்கிங் திஸ் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் இன் லைஃப். ஐ மீன் நான் ஏன் ரிஸ்க்னு சொல்கிறேன்னு தெரியல எனக்கே. பட் இன்னும் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. பட் சம்மன் கம்மிங் ஃப்ரம் திஸ் வெரி ஸ்மால் ஃபேமிலி, இட்ஸ் ஹார்ட் ஆக்சுவலி. ஸோ it's okay, fine. I will just wrap it up and gonna have some good night. Take care, love, bye. I love you, see you guys. I just throw this phone outside and I'm gonna get a good sleep, or else I'll just good night, guys. Bye, bye. Take care. Love you guys.